சுசீந்திரம் குண்டுவெடிப்பு கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் இங்க இருக்கிறதுனால அந்த கேஸை விசாரிக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. அந்த கேஸ் விஷயமா உங்க எல்லாரும் விசாரிக்கணும். பாம் வெடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்களும் வேட்டையனும் பேசியிருக்கீங்க. என்ன பேசுனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கேள்விய திரும்ப கேட்கணுமா? நீங்க என்ன சார் பாம்பு வச்சவனை விட்டுட்டு என்ன போய் துருவி துருவி விசாரிக்கிறீங்க? விட்டா நான் தான் பாம்பு வச்சவனு சொல்லுவீங்க போல இருக்கு. நீங்க தான் வச்சீங்கன்னு சொல்லல, ஆனா வச்சிருக்கலான்னு சந்தேகப்படுறோம். போலீஸை பொறுத்தவரை இந்த கேஸ்ல 2 பேர் மேலதான் மொத்த சந்தேகமும் இருக்கு. மொத்த கூட்டத்துல வேட்டையனுக்கு ஆகாதவங்க 2 பேர். ஒன்னு பாண்டி, இன்னொன்னு நீங்க. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த நாச வேலையை பண்ணிருக்க முடியும்னு நாங்க சந்தேகப்படுறோம். இது சுத்த முட்டாள்தனம். சமுதாயத்தில் எனக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்கான சூழ்ச்சி. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாம் வெடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்களும் வேட்டையனும் என்ன பேசுனீங்க? அது ரோட்ல கார் நின்றுகிட்டு இருந்தது. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சேன், அப்படிதான். வேற எதுவும் பேசலையே. அவ்வளவுதான் பேசுனீங்களா? ம். பாண்டிக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருக்கா? சே, அவன் சின்ன பையன், அவன் கூட நான் எப்படி பழகுவேன்? என்ன பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு தான் பார்க்கவே செஞ்சேன். நல்ல மாட்டினாரு. யோ மூர்த்தி. ஐயா. என்னப்பா? எல்லாரும் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தேவைப்பட்டா மறு விசாரணைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். வெளியூர் போனா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா போங்க. சரிங்க சார். வேட்டையும் கண்ணு முழிச்சா உண்மை என்னன்னு தானா தெரியும். நான் வரேன். ஒரு நிமிஷம் சார். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, நீங்களே சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. அதை மீறி நான் கண்டுபிடிச்சா அவனும் அவன் கூட்டாளிங்களோட தலையோட தான் நான் உங்களை பார்க்கவே வருவேன். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போலீஸ் கிட்ட பேசுறோங்கிறத மறந்துட்டு பேசாதீங்க. காவல்துறை தன்னோட கடமையை செய்யும், கவலைப்படாதீங்க. வாங்கயா.